வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல உங்க வீட்ல மீல் மேக்கர் இருந்துச்சு அப்படின்னா இது போல பிரியாணி பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சீரக சம்பா அரிசிக்கு பதில் நீங்க பொன்னி புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசி வெயிட் போட்டு எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊத்தி நல்லா 3 டைம் வாஷ் பண்ணிடலாம். அரிசி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. இப்ப வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடியே மீல் மேக்கரை சுட தண்ணியில போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா ஊற வச்சிருங்க. ஒரு குண்டான்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊத்திக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் அன்னாச்சி பூ போட்டு தாளிச்சிட்டு இது கூடவே 300 கிராம் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே இதுல போட்டு வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா இது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா 1/4 கிலோ அளவுக்கு தக்காளியை போட்டு பெரட்டி விட்டுடலாம். தக்காளி நல்லா குழைய வேகட்ட. இப்ப இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கறி மசாலா தூளை போட்டு நல்லா பெரட்டிட்டு 1/2 கை அளவுக்கு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். அதே இதுல போட்டு கலந்து விட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிரை விஸ்க் போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறமா இதுல ஊத்தி மிக்ஸ் பண்ணிடுங்க. மீல் மேக்கரை தண்ணி இல்லாம நல்லா புழிஞ்சு போட்டு அதுக்கப்புறமா இதுல பெரட்டி விடுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு நான் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சிருக்கேன். இது கூடவே 1/4 லெமனை பிழிஞ்சு விட்டுருவோம். நீங்க 1 டம்ளர் அளவுக்கு பண்றீங்க அப்படின்னா இதுதான் தண்ணியோட அளவு. இதை நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்க அரிசி இதுல போட்டுருவோம். நீங்க புழுங்கல் அரிசி யூஸ் பண்றீங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்திக்கங்க. அது சரியா இருக்கும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல இருந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு இது போல அப்பப்ப கலந்து விடுங்க. லைட்டா இது போல தண்ணி இருக்கும் போதே மூடி போட்டு நல்லா அடுப்பை சிம்ல வச்சு 10 நிமிஷத்துக்கு தம் போட்டுருங்க. நீங்க குவாண்டிட்டி அதிகமா பண்றீங்க அப்படின்னா 3 டம்ளருக்கு மேல பண்ணும்போது 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சா போதுமானது. தக்காளி, தயிர் எல்லாம் அதுல கரெக்டா இருக்கும். லைட்டா பெரட்டி விட்டுட்டு மூடியை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சிடலாம். எப்ப நீங்க சாப்பிடுறீங்களோ அந்த டைம்ல இதை வந்து ஓபன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். இது கூடவே வெங்காய பச்சடி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே.